ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான ஹிட் பார்ட் 3 படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படங்க. பயங்கர வயலன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியே இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு திறமையான போலீஸ் ஆஃபீஸரா இருந்துட்டு இருக்காருங்க. அதே சமயம் யாருக்கும் தெரியாம தொடர் கொலைகள்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஒரே நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸராகவும் சீரியல் கில்லராகவும் இருக்கிறாருங்க. எதற்காக நம்ம ஹீரோ தொடர் கொலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு அப்படின்றதற்கான காரணம் தான் மொத்த படமே. என்ன நடந்தது, இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ்காரங்களுடைய ஒரு ஈவெண்ட்டை காட்டுறாங்க. ஆபத்து காலங்களில் தான் உயிரை பணயமா வச்சு மக்களை காப்பாத்தின போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய விருது தான் போஸ் பிரேவரி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவார்டு சாதாரண அவார்டெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப முக்கியமான அவார்டு. நம்ம ஸ்டேட்ல இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் இந்த அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அது 1987 வாங்கினதுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தங்க வாங்குறாங்க. அவங்களுடைய பேர் தான் ஏசிபி தன்யா. அவங்களுக்கு இந்த விருதை வழங்குறதுல டிபார்ட்மெண்ட் ரொம்ப பெருமைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு அர்ஜுன் சர்க்கார். இவர் ஒரு திறமையான போலீஸ் ஆபீசருங்க. ஆனா இன்னைக்கு இவருடைய முகத்தை எல்லாம் மறைச்சு கோர்ட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவர் ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்கிறாரு. அந்த குற்றத்துக்கான ஹீரிங் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வச்சிருந்திருக்காங்க. அர்ஜுன் சர்க்கார் மாதிரியான ஒரு கிரிமினல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு அப்படின்னு எல்லோருமே பேசுறாங்க. ஒரு நல்ல அதிகாரியா இருந்துட்டு இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன குற்றம் பண்ணாரு, எதனால அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற டீடைல்ஸா இப்போதைக்கு நம்ம கிட்ட சொல்லலங்க. ஜட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு சிவிலியன் தப்பு பண்ணாலே தண்டனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இருக்கும்போது பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் இப்படி ஒரு குற்றத்தை பண்ணுனா அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ட்டு ஹீரோக்காக வாதாடக்கூடிய லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் டைம் வேணும். அப்பதான் ஹீரோ நிரபராதி அப்படின்றதுக்கான ஆதாரங்களை எங்களால சப்மிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஹீரோவை ரிமாண்ட் பண்ற இடத்துல செக்யூரிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால ஹீரோவை சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்திரலாம் அப்படின்னு இந்த லாயர் அவரோட ரிக்வெஸ்ட்டை முன்வைக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த அம்மாவுடைய 9 மாச பெண் குழந்தைய காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னோட 9 மாச பெண் குழந்தைய கடத்திட்டு போயிட்டு என்ன சார் செய்வாங்க அவங்க அப்படின்ற ஒரு கேள்வியை போலீஸ் ஆபீசரை பார்த்து முன்வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. அந்த ஜெயில இருக்கக்கூடிய கைதிகள்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து செம்ம காண்டாகிறாங்க. ஏன்னா அந்த ஜெயில இருக்கக்கூடிய கைதிகள்ல ஒரு 70% பேர்த்த நம்ம ஹீரோ தான் கைஸ் புடிச்சு உள்ள போட்டுருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ சாப்பாடு வாங்குறதுக்காக பிளேட்டை வச்சுட்டு லைன்ல நின்னுட்டு இருக்காருங்க. அதுல ஒரு கைதி ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக கத்தி எடுத்துட்டு கிட்ட வந்து நிக்கிறான். அப்ப அந்த ஜெயிலேயே ஹெட்டா இருக்கக்கூடிய ஒரு கைதி இதை பாக்குறாரு. குரல் கொடுக்குறாரு, என்னடா அவனை போட்டுருவியா அப்படின்னு கேட்க அவன் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றா. நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த கைதி ரூம்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாருங்க. இந்த ஜெயில இருக்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆபத்து தான். ஏன்னா இந்த ஜெயில இருக்கக்கூடிய ஒரு 70% பேர்த்த நீ தான் உள்ள புடிச்சு போட்டிருக்க. அதனாலதான் அவனுங்க உன் மேல காண்ட்ல இருந்துட்டு இருக்கானுங்க. இந்த கத்தியை எப்போதுமே உன் கூட வச்சுக்கோ, உனக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நபர் ஹீரோ கையில கத்தியை கொடுக்குறாரு. ஹீரோ அந்த கத்தியை வாங்கி ஷார்ப் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கைதி கேட்கிறாரு, நீயே ஒரு போலீஸ் ஆபீசர் தானே, நீ எப்படி உள்ள வந்த அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ அவரோட கதையை நம்ம கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு அடர்ந்த வனப்பகுதிங்க. அந்த வனப்பகுதிக்குள்ள நம்ம ஹீரோ கார்ல டிராவல் பண்றாரு. அந்த வனப்பகுதிக்குள்ள ஒரு கழுகு ஒன்று இருக்குது. அந்த கழுகு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வருதுங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம ஹீரோ காரை நிப்பாட்டி அதுக்கு கறி எடுத்து போடுறாரு. ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்தா காரோட பூட் ஸ்பேஸ்ல யாரோ ஒருத்தங்கள அட்டாக் பண்ணி ஹீரோ கட்டி போட்டு வச்சிருக்காருங்க. அந்த நபரும் என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் பெட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அந்த ரிவருக்கு நடுவுல மரத்துல தலைகளா தொங்க விடுறாருங்க. தொங்க விட்டதோட மட்டும் இல்லாம இவரோட ஐபேட்ல ட்ரைபேட் எல்லாம் செட் பண்ணி பக்காவா வீடியோ எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப கொடூரமா அந்த நபரோடைய கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர்னு தெரியும். ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு யாருக்கும் தெரியாம ஒரு நபரை கடத்தி கூட்டிட்டு வந்து இப்படி கொல்றாருன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நமக்கு இன்னும் மர்மமாவே இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோ டிஜிபியை பாக்குறதுக்காக வராருங்க. அவர்கிட்ட லெட்டர் கொடுக்குறாரு. அர்ஜுன் சர்க்கார், உன்னை பத்தி நான் ரொம்ப அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவ்வளவு சைலண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் கிட்ட, இவர் பேரு அர்ஜுன் சர்க்கார், புது எஸ்பியா நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிருக்காரு, இனியில இருந்து இவர் சார்ஜ் எடுத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாருங்க. நம்ம ஹீரோ அவரோட கேபின்ல போய் உட்கார்றாருங்க. அவருக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனால கை வலிக்குது அப்படின்னு கூகுள்ல போட்டு செக் பண்ணா கை வலி ஹார்ட் அட்டாக்கை லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதை பார்த்து இவர் பயங்கர ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ மீட் பண்றதுக்காக 2 ஆபீசர்ஸ் உள்ள வராங்க. வர்ஷா மற்றும் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு. திவாகர் பாத்தீங்கன்னா உள்ள வந்ததுல இருந்து காலாட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த காலாட்டுற சத்தத்தை கேட்டு இவர் பயங்கர டென்ஷன் ஆகி கத்திடுறாரு. அதுக்கப்புறம் சாரி காலாட்டாம உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஜென்ரலாவே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, கோவம் வருது அப்படின்னா பட்டுன்னு கத்திடுவாருங்க. அதுக்கப்புறம் நார்மலா பேசுவாருங்க. டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏதுன்ற டீடைல நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வி ஹேவ் அ கேஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து சொல்றாருங்க.
உடனடியா கிரைம் சீனுக்கு கிளம்பி போறாங்க. அது வேற எந்த இடமும் கிடையாது, நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டு வந்தாரே அதே இடம் தான். ஹீரோ கொலை பண்ண வழக்கு ஹீரோ கிட்டே வருது. ஹீரோவே இன்வெஸ்டிகேஷனும் பண்றாருங்க. ஆல்ரெடி டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா கில்லர் ரொம்ப ஸ்மார்ட்டா கொலை பண்ணியிருக்கிறான், ரிவருக்கு நடுவில் தலைகளா தொங்க விட்டு கொலை பண்ணியிருக்கிறான், அதனால எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம ஷூ அங்க இருக்குது, சிகரெட் பட் அங்க இருக்குது, கார் டயர் இங்க பதிவாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹீரோ வாண்டடா தான் 2 ஷூவை இங்க போட்டு போயிருந்திருப்பாரு, ஒரு சிகரெட் பட்டையும் போட்டு போயிருந்திருப்பாரு போலீஸ்காரங்களை மிஸ்லீட் பண்றதுக்காக. ஹீரோ இங்க வந்துட்டு போனதுக்கான கார் தடயம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காருக்கு பின்னாடி ஒரு கம்பி ஒன்று மாட்டியிருப்பாருங்க. விவசாயம் பண்ணும்போது இந்த உழுதுகிட்டே போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கார் டயர் பதிவாகிற இடத்துல எல்லாம் அந்த கம்பி உழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்கும். அதனால கார் டயர் ஆச்சு பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிருங்க. தி பெர்ஃபெக்ட் மர்டர் தான் நம்ம ஹீரோ பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ கிளம்பும்போது டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒரு ஆபீசருக்கு டவுட் வந்துருச்சு. கண்டிப்பா இங்க கிடக்கிற சிகரெட் வந்து கில்லரோட தான் இருக்காது, ஏன்னா அவன் கொலை பண்ணிட்டு இருப்பானா இல்ல ஹாயா உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருப்பானா அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சொல்றாரு, கட்டி தொங்க விட்டு கழுத்தை அறுத்து விட்டுட்டு அவன் சாவர வரைக்கும் இங்க என்ன சுப்ரபாதமா பண்ணிக்கிட்டு இருப்பான், தம்மு தான் அடிச்சிட்டு இருந்திருப்பான், சோ அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாரு. ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோட அப்பா கேட்கிறாரு, நேத்தியா நீ வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு. வேலையில இருந்தா இப்ப என்ன அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. ஹீரோடைய பெரியப்பாவோட போட்டோக்கு சாப்பாடு வச்சுட்டு தாங்க இவர் சாப்பிடுறாரு. இப்ப டிவில பாத்தீங்கன்னா காலையில நடந்த மர்டர் விஷயத்தை பத்தி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா என்னடா நம்ம ஊர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, வளர்ப்பு சரியில்லைன்னா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாருங்க. ஹீரோ அவரோட அப்பா கிட்ட பெருசா பேசுறதே இல்ல. அடுத்த நாள் டாக்டர் கிட்ட போறாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனால கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியறது கிடையாது. கோவம் வந்துச்சுன்னா யார் என்னெல்லாம் பாக்குறதுல கண்டமேனிக்கு பிடிச்சி திட்டி விட்டுறது. எப்போதுமே இவரோட பிபி ஹையா இருக்கிற மாதிரியா தாங்க இருந்துகிட்டு இருக்காரு. டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் எடுத்து ஆல்ரெடி பிரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கிட்டாருங்க. டாக்டர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டிருந்தா இந்நேரம் குறைஞ்சிருந்திருக்கும். பட் இவர் டாக்டர் சொல்ற பேச்சே கேட்கறது இல்ல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்யூஷனை தேடுறது. எனக்கு கை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் மறுபடியும் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்கேன், இதில் இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா திவாகர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆட போகிறாங்களாம், கண்டிப்பாக போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ செத்து போனவருடைய டெட் பாடி அட்டாப்சி ரிப்போர்ட் காமிச்சிருக்காங்க. அட்டாப்சியில் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இறந்து போனவருடைய உடல்ல இருந்து 2 ஆர்கன்ஸை வந்து கில்லர் எடுத்துட்டான். அந்த 2 ஆர்கன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஆர்கன் டொனேஷனுக்கோ இல்லை ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கோ பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த ஆர்கன் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனுங்க. இதை யாருக்காக எதற்காக எடுக்கிறாங்க, இந்த கில்லர் எதற்காக இந்த ஆர்கனை எடுத்தானே தெரியல அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ உட்காந்து கதை எடுக்கிட்டு இருப்பாருங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தானே இந்த சம்பவத்தை பண்ணதே. ஹீரோ கிட்ட இந்த வழக்கை பத்தி உன்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், கூடி சீக்கிரம் இந்த வழக்கை சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. அதனால டேட்டிங் வெப்சைட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வெப்சைட்ல எல்லாம் ஒரு பொண்ணையா பார்த்து காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்றாருங்க. மீட் பண்ணும் போதெல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் குற்றவாளி கிட்ட எப்படி விசாரிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. உங்க சோஷியல் மீடியால நீங்க நிறைய பசங்களை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, அதற்கான பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு என்னடா இது இவர் இப்படி கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு வாஷ்ரூம் போற மாதிரி எஸ் ஆயிருது. அடுத்தடுத்து இதே மாதிரி அந்த காஃபி ஷாப்ல வச்சு நிறைய பொண்ணுங்களை மீட் பண்றாருங்க. பாக்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் குற்றவாளி கிட்ட விசாரணை பண்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. எல்லா பொண்ணுங்களும் வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு எஸ் ஆயிருது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல இவருக்கே தெரிஞ்சு போச்சு, வாஷ்ரூம் போய் சுத்தி போனேன்னா ரொம்ப லாங்குமா, எக்ஸிட் இங்க தான் இருக்குது, இப்படியே கிளம்பிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஆக மொத்தத்தில் ஹீரோடைய கேரக்டருக்கு எந்த பொண்ணுமே செட் ஆக மாட்டேங்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோடைய அப்பா கேட்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஐடியா இருக்கா இல்லையா? இப்படியே இருக்காதரா, அட்லீஸ்ட் உங்க கூட வேலை பார்க்குறவங்களையாவது யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இது என்னோட ரூல் அப்படின்னு சொல்றாரு. என்னடா ரூல் இது, பொல்லாத ரூல், இப்படியே இருந்தீங்கன்னா நீ ஒண்டிக்கட்டை ஆயிருவ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஆமா எனக்கு துணை தேவைதான், அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பெரியப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு நாட்டை காப்பாத்துறேன்னு போயிட்ட, அப்ப எனக்கு பாசம் தேவைப்பட்டுச்சு, அப்ப நீ இல்லல்ல, இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட வந்து பாசத்தை காட்டுற அப்படின்ற மாதிரி திட்டுவாருங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தம்ம போட்டு நின்றுட்டு இருப்பாருங்க. அப்ப மிருதுலா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. யார் நீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, யாரா மிருதுலா, நேற்று ராத்திரி நம்ம 2 பேரும் மேட்ரிமோனி சைட்ல சாட் பண்ணமே, நீங்க தானே நாளைக்கு மீட் பண்ணலான்னு ஆஃபீஸ்க்கு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனடியாக அவங்க அப்பாட்ட போனை போட்டு மேட்ரிமோனி சைட்ல யாராவது கூட சாட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, மூஞ்சிக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, இதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், இப்போ என்னவா அப்படின்னு சொல்லி கேட்க, பட் நீ ஹீரோ கட் பண்ணிடுறாரு. உடனே அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, நான் வந்து உங்ககிட்ட சாட் பண்ணல, எங்க அப்பா தான் சாட் பண்ணாரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல எனக்கே தெரியாம இந்த வேலையை பண்ணியிருக்காரு. எனிவே எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு, நான் உங்களை பார்த்திருந்தேன் அப்படின்னா ஓகே பண்ணியிருப்பேன்
அப்படின்ற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுறாருங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, பரவாயில்ல ரொம்ப ஹானஸ்டா சொல்றீங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய காஃபி ஷாப்ல போயிட்டு ஒரு கப் காஃபி கொடுப்போம், 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தரா இதை கண்டினியூ பண்ணுவோம், அப்படி இல்லைனா டிராப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவங்க 2 பேரும் அதே காஃபி ஷாப்புக்கு போறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, பாக்குறதுக்கு ஆவரேஜ் லுக்கிங்கோட நல்லா தான் இருக்கீங்க, சொசைட்டில நல்ல ஜாப்ல தான் இருக்கீங்க, அப்படி இருந்தும் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதான் சொன்னீங்களே ஆவரேஜ்னு சொல்லிட்டு, எங்களை மாதிரி பசங்களை எல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, ஆனாலும் நாங்க கித்தா வெளியில சொல்லிப்போம், பொண்ணு வேண்டாம் மண்ணு வேண்டாம், நாங்க மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏஜும் ஏறாக ஆரம்பிக்கும். 30 வயசு ஆயிரும், நரச்ச முடி வந்துடும், டிக்டாக் ரீல்ஸை திறந்தாலே உங்களுக்கான ஆளு உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற மோட்டிவேஷன் இதெல்லாம் பார்த்து நாங்களும் காத்துக்கிட்டு இருப்போம். அந்த டைம்ல வேலை பார்க்கக்கூடிய ஆபீஸ்ல உங்களை மாதிரி பெஸ்ட் ஸ்டாஃப் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பூஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு புத்துணர்ச்சியிலேயே கிட்டத்தட்ட ஏஜ் 40 ஆயிரும். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல நம்மளை பத்தி பேசினதெல்லாம் டான்ஸ் அப்படின்ட்டு. 40 வயசு ஆகும்போது ஃபிட்னஸ் எல்லாம் போயிடும், இளமை போயிடும், மார்க்கெட்ல இருந்து நம்மளையும் துரத்தி விட்டுருவாங்க, அப்புறம் எங்க போய் கல்யாணம், அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. நீ அம்மா கிட்ட வளரல, அதனாலதான் இப்படி பேசுற அப்படின்னு சொல்ல, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா கிட்ட வளர்ந்துருந்தா எப்படி பேசணும், எப்படி அன்பு காட்டணும் அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரியல, அதனாலதான் சரி விடு, அந்த அன்பை எல்லாம் நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எல்லோரும் என்ன வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணும்போது நீ மட்டும் ஏன் வேணும்னு அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. அதுக்கு ஹீரோன்னு சொல்றாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் காரணம் இல்ல, சன்செட் வரைக்கும் நீ ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது சன்ரைஸ் வரைக்குமே நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லா இவங்க 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை கொண்டு போய் வீட்டில் டிராப் பண்றாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வராருங்க. ரொம்ப சந்தோஷமா வராரு. ஹீரோட அப்பா மேட்ரிமோனி சைட்ல ஹீரோட டீடைல்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட வீட்டுக்கு வந்து ஷூவை கழட்ட, என்ன ஹாப்பியா இருக்க போல அப்படின்னு கேட்க, நீங்க கொஞ்சம் வாய பொத்துங்க அப்படின்ற மாதிரி சைகிலே காமிச்சிட்டு ஹீரோ உள்ள போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்த விக்டமை டார்கெட் பண்ணி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கடத்தி கூட்டிட்டு போயிட்டு தலைகிலா தொங்க விட்டு டார்ச்சர் பண்ணி கொலை பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்றாருங்க. அங்க ஐபேடெல்லாம் செட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கான ஏற்பாடையும் பண்ணிட்டாரு. அப்போ அந்த காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க ஹீரோ பார்த்து ஷூட் பண்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்கள டைவர்ட் பண்ணி ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாருங்க. பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தங்க கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த பொண்ணு தான். நம்ம ஹீரோ அவருடைய போலீஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி எப்படியோ அந்த பொண்ணை ஜெயிச்சிடுறாரு. அங்க இருக்கக்கூடிய சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டுறாருங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, உன்னை என்னைக்கு முறையா பார்த்தனும் அன்னைக்கே எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு எப்படி ஒரு அப்பாவி சிவிலியன்ஸை உன்னால கொல்ல முடியுது, நீ ஒரு போலீஸே கிடையாது, ஒரு கிரிமினல், நான் உடனடியாக உன்னை பத்தி ரிப்போர்ட் பண்ண போறேன், உன்னை உள்ள பிடிச்சி போட போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என்னை பிடிச்சி நீ உள்ள போட்டாலும் இந்த கொலைகள் நிக்க போறது கிடையாது, தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு. என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீநகர்ல ஒரு டியூட்டி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அப்பதான் ஒருத்தர் தலைகிலா தொங்க விட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. உடனடியாக நம்ம ஹீரோ இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போயிருந்திருக்காருங்க. போன இடத்துல பெருசா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. பனிப்பொழிவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால கில்லர் கார்ல தான் இந்த நபரை தூக்கிட்டு வந்திருக்கான். பட் அதற்கான டயர் மார்க்ஸும் அங்க வந்து பதிவாகல, ஏன்னா ஹெவி பனிப்பொழிவு இருந்திருக்கு. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உடனடியா மெல்ட் பண்ணி அந்த டயர் மார்க்ஸை கண்டுபிடிங்க, நமக்கு கிடைக்கிற ஒரே லீடு அது மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அந்த டெட் பாடியோட உடம்புல இருந்து 2 ஆர்கன்ஸை திருடி இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அந்த ஆர்கன்ஸ் வந்து ஹார்மோன் சேஞ்சஸை உண்டாக்கக்கூடிய ஆர்கன் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இப்போ அந்த இடத்த மெல்ட் பண்ணவங்க காரோடைய டயர் மார்க் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த டயர் மார்க்கை செக் பண்ணும்போதே அது புதுசா மாத்தின ஒரு காரோடைய டயர் அப்படின்றது தெரிய வருது. அந்த டயரோடைய சைஸை சொல்லி ரீசெண்டா யார் இங்க டயர் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா டயர் வெண்டார்ஸ் கிட்டயுமே போயிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிசிடிவி கேமரால பிளாக் கலர் பொலேரோ கார் ஒன்று இந்த வழியா கிராஸ் ஆன மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதனால பிளாக் கலர் பொலேரோ கார் யார் வச்சிருக்காங்க அப்படின்றத செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுல ஒரு நபருடைய டீட்டெயில் கிடைக்குதுங்க. அந்த நபருடைய வீட்டில் போயிட்டு இவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த ஒரு கார் அவங்களது தான் அப்படின்னும், அவங்க மில்க் பிஸ்னஸ் பண்றதுனால மில்க்லாம் எடுத்துட்டு போயிட்டு வரதுக்கு அந்த காரை பயன்படுத்துறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெருசா ஆரம்பத்தில் ஹீரோக்கு டவுட் வரலங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மொட்டையா இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த வழியா வந்துட்டு போலீஸ்காரங்களை பார்த்ததும் ஒரு செகண்ட் தடுமாறுறாரு. தடுமாறினவர் அந்த இடத்துல இருந்து ஓட பாக்குறாரு. பட்டுன்னு அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை பிடிக்கிறாருங்க. அவரை ஷோல்டர்ல ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாருங்க. தப்பு செய்யாதவன் எதுக்கு பயந்து ஓடணும், அதனால இவனுக்கும் இந்த மர்டருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றத ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணி பயங்கரமா துரத்த ஆரம்பிக்கிறாருங்க. அவன் நேரா அங்க இருக்கக்கூடிய ஒரு கறிக்கடைக்குள்ள நுழைஞ்சிடறான். அந்த கறிக்கடைக்குள்ள அவனோட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த சண்டையில கண்டவனிக்கு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாருங்க. அப்படி அடிச்சதுல எல்லாருக்குமே பயங்கரமா அடி விழுந்திருக்கு. எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற லெவலுக்கு அடி விழுந்திருக்குதுங்க. அந்த ஒரு அக்யூஸ்ட் ஷூட் பண்ணதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஷோல்டர்ல புல்லட் பட்டுருச்சு இல்லையா, அந்த நபரை ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறாருங்க. அவர் இப்ப நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அந்த ஊர்ல நம்ம ஹீரோக்கு ஹெட்டா இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் எதுக்கு இவ்வளோ வயலன்ஸ், உன்னால ஒரு 5 பேர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, என்னோட ஆபீசர் ஒருத்தரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு மேடம், அதுவும் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல. அப்படிங்கும்போது ஒரு ஹிந்து போலீஸ் ஆஃபீஸர் 5 முஸ்லிம்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கிறது சரியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹிந்து போலீஸ் முஸ்லீம் போலீஸ்லாம் கிடையாது, போலீஸ் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாருங்க. இப்போ அந்த அக்யூஸ்ட புடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த அக்யூஸ்ட போட்டு ஹீரோ அடி அடின்னு அடிக்கிறாருங்க. என்ன அடிச்சாலும் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். ஒரு கட்டத்துக்கு மேல சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இவனுடைய கம்ப்யூட்டர் மொபைல் போன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணதுல ஒரு வீடியோ ஃபைல் ஒன்று கிடைச்சிருக்குது. இவன் மர்டர் பண்ணதை வீடியோவா எடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ ஆதாரத்தோட இவன் தான் கில்லர் அப்படின்றது ப்ரூவ் ஆகுதுங்க. இவன் எவ்வளோ அடிச்சாலும் வாயை திறக்காதனால இவன் ஏன் இதை பண்ணுனா அப்படின்றது இன்னுமே நம்ம ஹீரோக்கு மர்மமாவே தாங்க இருக்குது. அப்பதாங்க அன்எக்ஸ்பெக்டடா இன்னொரு சம்பவம் நடக்குது. பீகார்ல இதே பேட்டர்ன்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படின்னு டிவில நியூஸ் வந்துட்டு இருக்கு. உடனடியாக நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ஊர் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இதை பத்தி விசாரிங்க அப்படிங்கும்போது அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஒருவேளை இவன் தான் கொலை பண்ணிருப்பானோ, கொலை பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இன்னைக்கு தான் இந்த மர்டர் நடந்திருக்குது, போலீஸ்காரங்க யாரையோ பிடிச்சி வச்சிருக்காங்களாமா, அது என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, விசாரிச்சா அந்த ஊர் போலீஸ் ஆஃபீஸர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாரு. அதனால நம்ம ஹீரோவே நேரடியாக கிளம்பி போயிடுறாருங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரை லெஃப்ட் ரைட் வாங்கிடுறாரு. ஒரு கேஸுக்காக ஃபோன் பண்ணி உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியாதா, இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா, ஏன் உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்க, சார் அது என்னோட மிஸ்டேக் தான் சார், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால தான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, நான் பிடிச்சிருக்கிற கைதி இங்கே தான் வச்சிருக்கேன், வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த உடம்புல இருந்து எடுத்த ஆர்கனோடையே பிடிச்சி வச்சிருக்காருங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இதே மாதிரி இந்தியாவில் மட்டும் 13 மர்டர்ஸ் நடந்திருக்குதுங்க. கொல்லப்பட்டவங்க எல்லாருமே ரேண்டமான ஆட்கள். எதனால கொல்லப்பட்டாங்க அப்படின்றது இன்றளவுக்குமே அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே இருந்துட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்ல, வெளிநாட்டில் இதே மாதிரியான பேட்டர்ன்ல 6 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த கைதி கிட்ட விசாரணை பண்ணலாம் அப்படின்னு லாக்அப்குள்ள போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோடைய டீமுக்கு வந்து மெசேஜ் வந்துருதுங்க. ஏன்னா அந்த கைதியோட அப்பா பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்டுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணி இந்த ஸ்டேஷனையே அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாம உடனடியாக இந்த இடத்துல இருந்து கிளம்புறது தான் நம்மளோட உயிருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வெளியில வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே அந்த கைதி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து இலக்காரமா பேச ஆரம்பிக்கிறான். குறிப்பா நம்ம ஹீரோ சவுத் சைட்ல இருந்து வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு மதராசின்னு கிண்டல் பண்றான். நீ சவுத் இந்தியனா அப்படின்ற மாதிரி இலக்காரமா பேசுறான். ஹீரோக்கு வந்தது பாருங்க கோவம், போய் சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வராருங்க. இவனை நான் ஏன் கஸ்டடியில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இப்படி எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது, பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி இவனை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சவுத்தை பத்தி இலக்காரமா பேசினான் இல்லையா, இன்னைக்கு இவன் சவுத்தை கிழிக்க போறான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாருங்க. இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்குள்ளேயே அவங்க அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஆர்மி கிட்ட ஹெல்ப் கேட்டு உடனடியாக ஆர்மி வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி அமுச்சு வைக்கிறாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா சேஃபா அந்த ஒரு கைதியை அவருடைய ஸ்டேஷனுக்குள்ளேயே கூட்டிட்டு வராருங்க. இப்போ ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா போராட்டம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உயரதிகாரியை மீட் பண்றதுக்காக போறாரு. அப்பதான் உயரதிகாரி சொல்றாங்க, ஹீரோ அந்த அக்யூஸ்ட பிடிக்க போகும்போது ஒரு 5 பேர்த்த பொலவலன்னு பிளந்தார் இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல கூட அட்மிட் ஆயிருக்காங்களே, அதுல 2 பேர் பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாவே மாறிடுச்சு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆனா கூட இந்த ஊரே ரணகலம் ஆயிரும். வெளியில நடக்கக்கூடிய ப்ரொடெஸ்ட் வந்து பேசிக்கான ஒரு ப்ரொடெக்ஷன், வெறும் பிகினிங் தான், பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அக்யூஸ்ட ஹீரோ பிடிச்சி வச்சிருந்தார் இல்லையா, அவனோட இடத்துல எல்லாம் போய் ஆவி செய்யும் போது கத்திங்கெல்லாம் கிடைக்குது. அதுல ஒரு கத்தியில பாத்தீங்கன்னா CTK அப்படின்ற மாதிரி போட்டிருக்குங்க. CTKனா என்ன அப்படின்னு ஹீரோக்கு தெரியலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க எல்லாம் பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய உருவச்சலையை எரிக்க போறதா வந்து தீய வச்செல்லாம் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. வந்தது பாருங்க ஹீரோக்கு கோவம், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லத்தி எடுத்து எவன் எரிக்கிறதுக்கு வந்தானோ அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாருங்க. எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அவனை அடிக்கும் போது அவனோட கையில இருக்கக்கூடிய டாட்டோவை ஹீரோ கவனிப்பாரு. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஆக்சுவலா அந்த அக்யூஸ்டோட கையில CTK அப்படின்ற டாட்டோ இருந்ததை ஹீரோ கவனிச்சாருங்க. உடனடியாக நம்ம ஹீரோ அவரோட டீம் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாருங்க. இந்த ஸ்ரீநகர்ல மர்டர் பண்ண அக்யூஸ்டையும் பீகார்ல மர்டர் பண்ண அக்யூஸ்டையும் ஒரே இடத்துல தங்க வைக்கலாம், 2 பேர்த்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுறலாம். இவனுக்கு 2 பேர்த்துக்குள்ள சண்டை வரும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை அவனுக்கு தெரியாமே ஷேர் பண்ணிடுவானுங்க. அதை வச்சு இந்த வழக்கை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. நினைச்சபடியே இன்ட்ரோகேஷன் ரூம்ல 2 பேர்த்தையுமே ஆப்போசிட்ல உட்கார வச்சுட்டு ஹீரோ அதையும் மிதியும் பேசி ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா லைட்டா ஏதோ சில விஷயங்களை சொல்ல வரான், இன்னொருத்தன் தடுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நீங்கெல்லாம் CTK ஆளுங்க தானே, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டு வாங்குறாருங்க. அப்போ ஒருத்தன் சொல்றான், அவன் இந்த மாதிரி தான் போட்டு வாங்குவான், நம்ம வெப்சைட்டை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது CTK அப்படின்றது ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அவரோட டீம் கிட்ட சொல்றாரு CTK அப்படின்ற ஒரு வெப்சைட்டை பத்தி சர்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டே இல்ல அப்படின்னு டீம் சொல்லிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்க. CTK அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா கேப்சர், டார்ச்சர்,
கில் அப்படின்றது தான். சிடிகே அப்படின்ற வெப்சைட் வந்து பப்ளிக்ல இல்ல, டார்க் வெப்ல இருக்கு. நாம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்னால ஆக்சஸ் பண்ண முடியும், என் கண்ட்ரோல் கூட பண்ண முடியும். ஆனா கவர்மெண்ட்னால ஆக்சஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு வெப்சைட் அப்படின்னா அது டார்க் வெப் தான். ஸோ டார்க் வெப்ல இது போன்று நிறைய விஷயங்கள் இருக்குது. டார்க் வெப்ல ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா யாரு விற்கிறான்னு தெரியாது, யாருக்கிட்ட போய் சேருதுன்னு தெரியாது, எதையுமே நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. ஆனா அது கரெக்டா அங்கங்க போய் சேர்ந்துரும். கோடிக்கணக்கான பணம் இதுக்குள்ள புரண்டுகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வெப்சைட் தான் சிடிகே வெப்சைட். அந்த சிடிகே வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொலை பண்றத வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏன் சார் இந்த மாதிரி போடணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்றாருங்க, இந்த சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிடிகே அப்படின்ற வெப்சைட்ல வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பேசிக்கா 2 வீடியோ அவனுங்க சொன்ன டைப்லயே வந்து கொலை பண்ணி அப்லோட் பண்ணா அதுல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வேணுமா? என்ன ஃப்ரீடம் அப்படின்னா யாரை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கொள்ளலான்ற ஃப்ரீடம். அதனால இந்த சீரியல் கில்லர்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கானுங்க. அந்த சிடிகே அப்படின்ற வெப்சைட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்டம் டார்கெட் பண்ணி இப்படி தான் கொலை பண்ணணும், இந்த 2 ஆர்கன்ஸை வெளியில் எடுக்கணும், அதை எங்கே அனுப்பி வைக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்துருவான். அதை ஃபாலோ பண்ணி யார் 2 வீடியோ போடுறாங்களோ அவங்க வந்து அந்த சிடிகே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மீட்டில் எல்லா சீரியல் கில்லர்ஸும் இருப்பானுங்க அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. ஏன் இந்த கொலைகள்லாம் இந்த பேட்டர்ன்ல நடக்குது அப்படின்றதுக்கான பதில் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனாலும் அந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸை எதற்காக திருடுறாங்க அப்படின்றதுக்கான பதில் இன்னுமே நமக்கு மர்மமாவே தாங்க இருக்குது. டார்க் வெப்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டோட சர்வரை ஆக்சஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயம் தான். இருந்தாலும் அந்த சிடிகே அப்படின்ற அந்த சர்வர் எங்கிருந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு ட்ராக் பண்ணி பார்க்கறாங்க. அது 385 பிளேசஸை காட்டுதுங்க. ஸோ அவங்க மல்டிபிள் சர்வர்ஸை வச்சு இந்த வெப்சைட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால போலீஸ்காரங்கனால அவங்கள ட்ராக் பண்ண முடியல. மறுபடியும் அந்த கைதிகளை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாவே டார்ச்சர் பண்றாங்க. பட் அவனுங்க வாயை திறக்க மாட்டான்றானுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோட ஹெட்டுக்கு நியூஸ் வருது, நீ வந்து 5 பேர்த்த அடிச்சல்ல, அதுல ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்லே செத்து போயிட்டான் அப்படின்ட்டு. ஹீரோக்கு வந்தது பாருங்க கோவம். உடனடியா அந்த 2 கைதிகளை ஒருத்தனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னொருத்தன் வந்து பயந்து போய் அங்க நின்னுட்டு இருந்த போலீஸ் ஆபீசருடைய கன்னை பாக்கெட்ல இருந்து எடுத்து அவனே ஷூட் பண்ணி செத்து போயிடுறாங்க. விஷயம் இன்னும் பெரிய பிரச்சனையா மாறிடுது. லாக்அப்ல ஒருத்தன், ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் செத்து போனதுனால இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா மாறி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஹீரோவை அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஊருக்கு அமிச்சிட்டாங்க. இப்படிதான் நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. இப்போ இந்த கதையெல்லாம் அந்த ஆபீசர் கிட்ட சொல்றாருங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீ இந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா அந்த சிடிகே வெப்சைட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 2 மர்டர்ஸை பண்ணணும், அதுவும் அவனுங்க சொல்ற பேட்டர்ன்ல. ஸோ அதனால 2 பேர்த்த போட்டு தள்ளி அதை வீடியோவா எடுத்து அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டா அவனுங்க பாத்தீங்கன்னா என்ன குரூப் மெம்பரா ஜாயின் பண்ணிடுவானுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயோ ஒரு இடத்துல மீட் ஏற்பாடு பண்றாங்க. அந்த மீட்ல நானும் கலந்துப்பேன். ஸோ இதோட ஹெட் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிக்கிறது தான் என்னுடைய எய்மு அப்படின்னு சொல்ல, அதுக்காக அப்பாவி சிவிலியன்ஸை கொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, யார் அப்பாவி? இவனா 4 வயசு பாப்பாவை என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறான். அதனாலதான் அவனை விக்டமா நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நீ சொல்றது கரெக்ட் தான், நான் ஒரு கிரிமினல். ஆனா நான் கிரிமினலா இருந்து போலீஸ் வேலையை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஆபீசரை அவுத்து விட்டுறாருங்க. அதே சமயம் அந்த டார்க் வெப்சைட்ல சொன்ன பேட்டர்ன்லயே ஹீரோ அந்த கொலையும் அந்த ஆபீசர் கண்ணு முன்னாடியே பண்றாரு. அடுத்த நாள் அந்த டார்க் வெப் பத்தின டீடைல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஆபீசர் நம்ம ஹீரோடைய டேபிளுக்கு லேப்டாப்பை தூக்கிட்டு வராங்க. ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன்னை யார் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண சொன்னது? யாரெல்லாம் அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க அப்படின்ற டீடைல் அவங்களுக்கு தெரியும். நீ ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பிளான்லாம் சொதப்பிரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் VPN யூஸ் பண்ணி தான் போனேன், நான் எந்த லொகேஷன் அப்படின்னா உங்களுக்கு காட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, இவங்க கொஞ்சம் விவரமான ஆபீசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்கிறாருங்க. அப்பதான் அந்த ஆபீசர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ஜெய்ப்பூர்ல ஒரு கொலை நடந்திருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமா அதுக்கு என்ன, இப்போ இந்நேரம் ஜெய்ப்பூர்ல இந்த ஒரு வழக்கு நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது இல்ல விஷயம், ஆக்சுவலா இந்த வீடியோ அப்லோட் பண்ணவன் ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கான், கண்டிப்பா அப்ப இன்னொரு வீடியோக்காக ஒரு கொலையை பண்ணுவான். அவன் கொலையை பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவனை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் மூலமா இந்த டார்க் வெப்போட ஹெட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல கொலை பண்ணவனுடைய முகம் வந்து பதிவாயிருந்திருக்குங்க. அந்த முகத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜெய்ப்பூர் முழுக்க தேடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. பாரபட்சமே பார்க்காம கிரவுண்ட் லெவல்ல இறங்கி எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இவனுடைய போட்டோ காமிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் யாருக்குமே இவனை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியலங்க. ஆனாலும் முயற்சியை கைவிடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜெய்ப்பூர்ல நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. இன்னும் 3 மணி நேரத்துல எனக்கு ரிட்டர்ன் ஃபிளைட், அதுக்குள்ள உங்ககிட்ட குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. இறந்து போன ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோ மேல கேரிங்கா பேசுற மாதிரி அந்த போட்டோவை வீடியோவா AI யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆவாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா
ராத்திரி பெட்ரோல் பங்க்ல போயிட்டு அந்த நபருடைய போட்டோ காமிச்சு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கும்போது அந்த பெட்ரோல் பங்க் ஒரு வண்டி பெட்ரோல் அடிக்கிறதுக்காக வருங்க. அப்ப அந்த வழியா வந்த ஒரு வண்டியோட வெளிச்சம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்க வந்த வண்டியோட டிரைவர் சீட் பக்கம் அடிக்குங்க. பார்த்தா இவர் தேடிட்டு இருக்கக்கூடிய நபர் அந்த காருக்குள்ள இருப்பாருங்க. ஹீரோ துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவனும் பயந்துட்டு ரொம்ப வேகமா கார் ஓட்டி தப்பிச்சிடுறாருங்க. அவனோட வண்டியை பார்க்கும்போது ரோட் சைட்ல எல்லாம் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உதவி செய்யறதுக்காக வருவாங்க இல்லையா, சோ அந்த வண்டி, சோ அவன் ரோட் சைடு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய டீமும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் இந்த வழியில தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாருங்க. பார்த்தா காட்டுக்குள்ள அந்த வண்டி நின்னுட்டு இருக்குது. அந்த வண்டி கிட்ட போய் தேடும் போது கரெக்டா அந்த நபர் வந்து நம்ம ஹீரோட வயிற்றுலயே கத்தியால குத்திடுவாருங்க. போலீஸ் ட்ரைனிங்லயே நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நம்ம வயிற்றுல கத்தி இறங்கிருச்சு அப்படின்னா கத்தியா அப்படியே விட்டுறணும், கத்தியை திரும்ப எடுத்தோம்னா தான் உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாகும், அதனால கத்தியோடைய ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கத்தியை எடுக்காம அந்த நபர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவன் திரும்ப திரும்ப அந்த கத்தியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல கத்தியை எடுத்துறான். ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஹீரோ தூக்கி அவன் வண்டியில போட்டுட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கான், அங்க வச்சு ஹீரோட கதையை முடிக்கிறதுக்காக. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னும் கான்சியஸான சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்காரு. அவன் எதிர்பாராத சூழ்நிலையில ஹீரோ அவனை அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிடுறாருங்க. அதுக்கப்புறம் பேக்கப்புக்கு ஆள வர சொல்லி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. ஹீரோ குணமாகி கண்முழிக்கிறாருங்க. ஹீரோ 2 வீடியோ அப்லோட் பண்ணதுனால அந்த ஒரு சீரியல் கில்லரோடைய கம்யூனிட்டியில ஹீரோவையும் ஆட் பண்ணிட்டு தான் மெசேஜ் வந்திருக்குதுங்க. உடனடியாக நம்ம ஹீரோ டிஜிபியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, அவங்களோட மீட்டில் நான் கலந்துக்கணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாதான் அவங்களோட மீட்டில் கலந்துக்க முடியும். நான் அதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இப்போ அவங்களோட மீட்டில் கலந்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது சரி 2 மர்டர் பண்ணாதான் அவன் அந்த கம்யூனிட்டியில் சேர்த்துப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை வச்சிருக்கான், அப்போ நீ கொலை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அதை மட்டும் கேட்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. எந்த ஒரு கிரிமினலுமே அவனோட பிஹேவியரை கரெக்ட் பண்ணலை அப்படின்னா அவன் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த ஆபரேஷன்ல என்னோட டீமை சார்ந்த ஒருத்தங்க உன்னோட டீம்ல இருப்பாங்க, எல்லா அப்டேட்டுமே எனக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ இவங்க இந்த ஆபரேஷனுக்காக கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது பாத்தீங்கன்னா ஹீரோட உயரதிகாரி இருக்கிறார் இல்லையா டிஜிபி, அவரு ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினை தான். ஸோ இவங்க தான் உன்னோட டீம்ல இருக்க போறாங்க, எல்லா அப்டேட்ஸுமே எனக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. நம்ம ஹீரோன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்ட்டு இப்போ ட்ரெயின்ல கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன்ல ஹீரோட பிளான சொல்றாருங்க. அதாவது என்ன ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருக்கானுங்க, அங்கிருந்து என்ன கூட்டிட்டு போறதுக்காக அவங்களோட வெஹிக்கிள் வரும்னு நினைக்கிறேன், என்ன ரொம்ப சீக்கிரட்டா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போவாங்க. அப்போ நீங்க பின்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிளாக் கலர் வெஹிக்கிள் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அந்த வெஹிக்கிள்ல ஹெட்லைட் இருக்காது, லைட்டை போட்டீங்க அப்படின்னா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்களோட இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான சொல்றாருங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு வெளியில போய் நின்றுட்டு இருப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஹீரோன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றத சொல்லலை அப்படின்ற கோவம் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஆனாங்க அப்படின்ற கதையை சொல்றாங்க. ஒரு முறை ஹீரோனும் ஹீரோனுடைய அக்காவும் ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து ஹீரோனுடைய அக்கா கிட்ட அத்துமீறல்ல ஈடுபட்டுட்டு போனானா, யாருமே ஹெல்ப்புக்கு வரவே இல்லை. என்னடா அது இந்த ஊர் இப்படி இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்தாரு. அது வேற யாரும் கிடையாது, நீ தான் தப்பா நடந்துக்கிட்டவங்கள லத்தியால போட்டு பொலவலன்னு பொழந்த. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் நான் முடிவு பண்ணேன், உன்ன மாதிரியே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு. அதுக்கப்புறம் தான் நான் போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் போய் இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஆகி உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் நீ என்ன மேட்ரிமோனி சைட்டில் பார்த்து தானே பழகுன அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக எனக்கு போஸ்டிங் கிடைச்சதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் நீ தான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தியே, அதனால தான் நான் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே உன் கூட வந்து பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ நாங்கள் ட்ரைனிங்க்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட்ல இருந்து ஹீரோ கவனிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க, ஆனால் ஹீரோ கவனிச்சிருந்திருக்க மாட்டாரு. எல்லாத்தையும் சொல்லி சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சமாதானம் ஆயிடுறாருங்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்து சொல்கிறாங்க, நீ இந்த ஆப்ரேஷனை நல்லபடியாக பண்ணு, நாளைக்கு நான் உன்னை பார்க்கணும், ஃபோட்டோவில் இல்லை நேரில், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆப்ரேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு பர்டிகுலர் பஸ் ஸ்டாப்பில் இருட்டில் போய் உட்கார்றாருங்க. அந்த இடத்துல தான் வந்து இருக்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வெஹிக்கிளில் நம்ம ஹீரோடைய டீம் பின்னாடி தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வண்டி இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வர அப்போ தாங்க தெரிய வருது ஒரு 3-4 வண்டி இருக்குது. அந்த 3-4 வண்டியிலையும் ஒரு கில்லர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி போகிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா காரை விட்டுட்டு ஒவ்வொருத்தங்களா இறங்கி ஒரு காரையாக ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா காரும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதிக்குள்ளே தான் நுழையுது. எண்ட் ஆஃப் த டே எந்த காருக்குள்ள நம்ம ஹீரோ இருந்தாரு அப்படின்றதையே இவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அவனான பில்டிங் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த வெப்சைட்டோடைய ஹெட் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை இன்வைட் பண்றான். உள்ள நுழையும் போதே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்றாரு, வெளியே அபண்டனான பில்டிங் மாதிரி இருக்கு, உள்ள நல்லா இருக்கு அப்படிங்கும்போது 150 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய மாளிகையா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்த கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்த மெயின்டைன் பண்ண முடியாம அப்படியே கைவிட்டுட்டாங்க. கடந்த 40 வருஷமா இது வந்து மெயின்டைன் ஆகாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை சீக்ரெட் மீட்டிங்காக
தூங்குறதுக்காக இந்த இடத்த பயன்படுத்திக்கிறோம், இதுதான் உன்னோட ரூமு, இங்கே ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அந்த ரூம்குள்ள நுழையிறாரு. பார்த்தா ஒயிட் கலர் கோட் இருக்குதுங்க, அதுதான் கில்லர்ஸ்க்கான யூனிஃபார்ம் போல. இப்போ ரெடி ஆயிட்டு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கோட்டை போட்டுட்டு வராரு. பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே சமயம் ஒயிட் கலர் கோட்டு போட்டுட்டு ஹீரோ கூடயே கொஞ்சம் பேரும் வராங்க. ஸோ வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கில்லர்ஸ், சீரியல் கில்லர் மனநிலை கொண்டவங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் போலீஸ் ஆஃபீஸர். ஃபைட் பண்ணக்கூடிய ரிங் இருக்குங்க, அதுக்குள்ள அப்பாவிங்களை எல்லாம் இறக்கி விட்டு அவங்க எல்லாம் போட்டு அடிச்சு கொடூரமாக கொள்றானுங்க. அதை பார்த்து எல்லாரும் செலிப்ரேட்டும் பண்றானுங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ரிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு கயிறா இருக்குங்க. ஒரு நியூ கில்லர்ஸாக வந்து அந்த கயிறை அவுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ஒரு கயிறை அவுத்து விட்றாருங்க. எல்லா கில்லர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறை அவுத்து விட்டதுக்கப்புறம் நமக்கான ஃப்ரீடம்ஸை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு க்ரௌடெல்லாம் விலகுது. அப்போ தாங்க தெரிய வருது ஹீரோட டீமில் இருக்கக்கூடிய அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பெரிய கத்தி போய் அவங்கள அடிச்சு அவங்க ரெண்டா பிரிஞ்சு இறந்து போகிறாங்க. இவங்களுக்கு தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் விருது கொடுக்குற மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்துருப்போம். அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே இதை பார்த்து சந்தோஷப்படுறானுங்க. ஆனால் ஹீரோவோட முகத்தில் மட்டும் அப்படியே ஷாக்கிங் இருக்கு. அதை காட்டிக்க கூடாது அப்படின்னு அவரும் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறாருங்க. இப்போ எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடத்தை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆய்வு செய்யும் போது ஒரு இடத்துல அப்பாவி ஆட்களை எல்லாம் கொண்டாந்து அடைச்சி வச்சிருக்காங்க. அதே சமயம் ஒரு இடத்துல சர்வர் ரூம் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. அந்த சர்வர் ரூமை யாருக்கும் தெரியாம ஆக்சஸ் பண்றாருங்க. அங்கிருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனால் கால் போல. ஆனால் அங்க இருக்கக்கூடிய போன்ல இருக்கிற அந்த ரேடியோ வேவ்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த போர்டை மட்டும் இவர் எடுத்துட்டு வந்து தன்னை தேடி வரவங்களோட வாக்கி டாக்கியில இந்த கம்யூனிகேஷன் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிடுறாருங்க. நம்ம ஹீரோடைய டீம் பார்த்தீங்கன்னா பேக்கப்போட காட்டு பகுதிக்குள்ள பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவியை கூட்டிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மரத்துல கட்டி போடுறாங்க. பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடி இந்த மரத்தை அறுக்கக்கூடிய மிஷினை ஆன் பண்ணி விடுறாங்க. மரத்தை அறுக்கிற மாதிரி அந்த அப்பாவி ஆட்களுடைய உடம்பு செதறத அவனுங்க பார்த்து என்ஜாய் பண்றானுங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்தது பாருங்க கோவம். அங்க கிச்சன்ல இருக்கக்கூடிய சிலிண்டரை எல்லாம் ஆன் பண்ணி வெடிக்க வச்சிடறாருங்க. அந்த வெப்சைட்டோட ஹெட் இது எப்படி நடந்தது, இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற 2 கில்லரை அந்த ரிங்குக்குள்ளே இறக்கி விட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க, உங்கள் 2 பேர்த்துல யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் கித்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஒரு சீரியல் கில்லர் பொண்ணுங்க இன்னொருத்தனை அடிச்சே பயங்கரமாக கொல்லுதுங்க. அடுத்து அந்த பொண்ணை ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஹீரோவை இறக்கி விடுறாங்க. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு காட்டுத்தனமாக அட்டாக் பண்ணுது. ஆனால் இவர் ரொம்ப ப்ரொஃபஷனலாக அட்டாக் பண்ணுறாரு. இது எல்லோருனாலையுமே பார்க்க முடியுது. ஸோ அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுறாரு. நீ அடித்த ஒவ்வொரு அடியும் ஒரு சாதாரண ஒரு ஆள் அடிக்கிற மாதிரியே இல்லை, போலீஸ் ட்ரெயினான ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி இருந்தது. நீ போலீஸா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. பார்த்தா கிரௌடுக்குள்ள இருந்து ஒருத்தரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோட டீம்ல இருக்கக்கூடிய திவாகர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர். அவரு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு. அவரை அடிச்சு அடியில் அவர் உண்மை சொல்லிட்டாரு, இவர் போலீஸ் ஆஃபீஸர் தான், என்னோட பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. வெப்சைட்டோட ஹெட் சொல்றான், மேபி இவன் தப்பிக்கிறதுக்காக உன்னை பொய்யா போட்டு தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இவனை நீ ரிங்ல வச்சு போட்டு தள்ளு, நான் வந்து நீ போலீஸ் ஆஃபீஸர் இல்லைன்றதை நம்புறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு தயாராகிறாரு. அப்போ திவாகர் நம்ம ஹீரோட காதல சொல்றாரு, சார் நீங்க என்ன போட்டு தள்ளிருங்க, அட்லீஸ்ட் நீங்களாவது சேவ் ஆவீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கத்திப்படாது. ஏன்னா இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சே நம்ம ஹீரோ பிளான் பி வச்சிருந்திருக்கிறாரு. ஆக்சுவலா ரேடியோ சிக்னலை உருவாக்குறதுக்காக ஒரு போர்டு ரெடி பண்ணார் இல்லையா, அந்த போர்டை இன்னொரு கில்லரோடைய ரூம்குள்ள வேணுனே போட்டு வந்திருப்பாரு. அது இந்த வெப்சைட்டோடைய ஹெட் கண்ணில் மாட்டி ஹீரோ வந்து போலீஸ் கிடையாது, இவன் தான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளி இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோவை போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை நிப்பாட்ட சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க முட்டாள்தனமா கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கில்லர்ஸ்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு செத்துட்டா அப்புறம் யார் வந்து வெளியில இருக்கிறவங்களை கொல்றது, இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இடத்த கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டான் பாத்தீங்களா, இவனை ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட ஒப்படைச்சா இவன் எதுக்காக வந்தான் எப்படி வந்தான்ற எல்லா டீட்டெயிலையும் நான் தெரிஞ்சிருவேன், நீங்க கண்மூடித்தனமா சண்டை போறதை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த வெப்சைட் ஓனரும் டைம் கொடுத்துருவான். நம்ம ஹீரோ திவாகர் கிட்ட போயிட்டு அடுத்து என்னென்னலாம் பண்ணலான்ற பிளான சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. நம்ம ஹீரோடைய டீம் இருக்காங்க இல்லையா, ஹீரோவை தேடி காட்டுக்குள்ள அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரேடியோ சிக்னல் கிடைக்கும். ஹீரோ ரேடியோ சிக்னலை உருவாக்குறதுல எக்ஸ்பர்ட், அதனால ஹீரோ கொடுக்கக்கூடிய சிக்னல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோ சிக்னல் எங்கிருந்து வருது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு போனாலே ஹீரோவை எங்க வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோடைய டீம் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திவாகர் கிட்ட சொல்லிடுவாரு, நான் கரெக்டா ஒரு சிச்சுவேஷன் வரும்போது சொல்லுவேன், அப்போ இங்க அடைச்சு வச்சிருக்கக்கூடிய அப்பாவி ஆட்களை எல்லாம் இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அம்மா 8 மாச குழந்தைய காணோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து
இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த குழந்தை அங்கே தாங்க இருக்கும். அந்த குழந்தைய சீரியல் கில்லர்ஸ் முன்னாடி ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்காக கவுண்ட் டவுன்லாம் சொல்லுவான். அப்போ கொலை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கத்தியை ஓங்கும் போது அந்த ஒரு சீனை மறுபடியும் காட்டுவாங்க. அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என் குழந்தைய காணோம் அப்படின்னு அழுகும்போது, நான் இருக்கமா, நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு ஹீரோ ப்ராமிஸ் பண்ணுவார் பக்கத்துல இருந்து. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் அந்த சீரியல் கில்லரை போட்டு தள்ளுறாரு, அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. இதுதான் நாம எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட இங்க இருக்கக்கூடிய அப்பாவி ஆட்களை எல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, எஸ் சார் அப்படின்னு சல்யூட் அடிப்பாரு. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரிய வரும் நம்ம ஹீரோ உண்மையிலேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சண்டை தாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் 50 சீரியல் கில்லர்களும் அப்படின்னு இந்த சண்டைக்கு டைட்டில் வச்சுக்கலாம். சர மாதிரியா சண்டை நடக்குங்க. இந்த சண்டையில நம்ம ஹீரோவோட உடம்புலையும் ஏகப்பட்ட கத்தி குத்து உழுகும், வலி தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வயிற்றுல கத்தி குத்து வாங்கியிருக்கிறார் இல்லையா, அந்த இடத்துலயே ஒருத்தன் குத்திடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய சரக்கு பாட்டில் எடுத்து அவரோட உடம்புல ஊத்திக்கிட்டு அதை ஆன்டிபயோட்டிக்கா மாத்திட்டு கத்துன்னு கத்தி பயங்கரமா சண்டை போடுவாருங்க. எண்ட் ஆஃப் த டே ஒரு லெவல் வரைக்கும் தான் இவரால் சமாளிக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல கீழே மண்டி போட வச்சிருவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அன்எக்ஸ்பெக்டடான ஒரு என்ட்ரிங்க. அது யாரோட என்ட்ரினா, ஹிட் படத்தோடைய செகண்ட் பார்ட்ல ஹீரோவா இருந்தார் இல்லையா, அவர் அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அவர் அந்த சீரியல் கில்லர்ஸை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாரு, உனக்கு எத்தனை பேர் உயிரோட வேணும்னு சொல்லு, அவங்கள மட்டும் வச்சுட்டு மற்றவங்களை எல்லாம் போட்டு தள்ளிடுவேன்ட்டு. ஹீரோ 0 அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் போட்டு சரமாரியா ஷூட் பண்ணி எல்லா சீரியல் கில்லர்ஸையும் போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ அந்த வெப்சைட்டோட ஹெட் மட்டும் உயிரோட இருப்பாங்க. அவன் ஹீரோ முன்னாடி மண்டி போடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஹெட் சொல்றான், ஒருத்தனை நீ கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செத்து போறவனுடைய கண்ணில் பயம் இருக்கணும். அந்த பயத்தை நீ பார்க்கல அப்படின்னா அந்த கொலையில உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. என்னுடைய கண்ணில் பயமும் இல்லை பார்த்துட்டமும் இல்லை, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை நான் உனக்கு என்னைக்குமே தரமாட்டேன், என்னை கொல்லு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன்னோட தம்பி இருக்கானே தம்பி, அவனை ஜெய்ப்பூர்ல வச்சு நான் அவனை பிடிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனோட முகம் மாறுது. நான் எதிர்பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பட்டுன்னு போட்டு தள்ளிடுறாருங்க. ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோ ஜெயிலில் இருக்கிறார் இல்லையா, அந்த கைதி கிட்ட தானே இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த கைதி கேட்குறான், அவ்வளோதானா அப்படின்ட்டு. ஆரம்பத்துலேருந்தே நமக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது, இந்த 2 பர்டிகுலர் ஆர்கனை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தாங்க விஷயம் தெரிய வருது. மனிதனோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனை எடுத்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ட்ரக்கை உருவாக்குறாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரக்குங்க. அந்த ட்ரக்னால என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லற வாழ்க்கையில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ட்ரக்ஸை எடுக்கிறதன் மூலமாக அவங்க எதிர்பார்க்கக்கூடிய எனர்ஜி கிடைக்குங்க. ஹாலிவுட்லலாம் வந்து 80 வயது நடிகைக்கு குழந்தை பிறந்தது, வயதான காலத்தில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமே இதுதான். கோடி ரூபாய் கொடுத்து இந்த ட்ரக்கை வாங்குவாங்க. அந்த கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இங்கே கொலைகள் நடந்துகிட்டு இருக்கும். பணக்கார தம்பதிகள் இந்த ட்ரக்கை டார்க் வெப் மூலமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக பணக்காரங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த பர்டிகுலர் ஆர்கன்ல இருந்து உருவாக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பர்டிகுலர் ஃபார்மா கம்பெனி மூலமாக தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அந்த ஃபார்மா கம்பெனியோட ஓனரை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஹீரோ பார்க்குறாருங்க. கேடிசி அப்படின்ற பேரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மா கம்பெனி செயல்பட்டு வந்துட்டு இருந்திருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர்ல இருந்து அந்த ட்ரக்ஸை கண்டுபிடிச்சிருந்திருக்கிறாரு. ஆனால் இறந்து போன தன்யா இருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்மா கம்பெனியில இருந்து அந்த சீரியல் கில்லரை தேடி அந்த இடத்துக்கு வந்திருந்திருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லர்ஸ்னால ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டு இறந்து போனாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்யா தன்னோட உயிரை கொடுத்து நம்மளை எல்லாம் காப்பாற்றி இருந்திருக்கிறா. ஏன்னா அவளை ஒரு கேஜுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கேஜுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருக்கக்கூடிய ஆளை தான் கூட்டிட்டு வர சொன்னா அந்த வெப்சைட்டோட ஓனரு. அந்த ஒரு சூழ்நிலையில தன்யா அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணி அவன் ஆளா அந்த இடத்துல வந்து நின்னா அந்த அப்பாவியோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரை கொடுத்து தான் இந்த ஒரு விஷயத்தையே பண்ணி இருந்திருக்கிறா. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண ஆப்ரேஷனோட மொத்த கிரெடிட்டும் தன்யாக்கு போற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போறாருங்க. அந்த 2 கொலையை பண்ணார் இல்லையா, ஸோ அந்த சம்பவம் வெளியில தெரிய வந்து அந்த காரணத்துக்காக ஜெயிலுக்கு போறாருங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்துட்டு நீங்க எப்படி கொலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டு இப்போ சென்ட்ரல் ஜெயிலில் வச்சிருக்காங்க. இப்போ டிவியில் நியூஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேள்வி கேட்கிறாரு, உங்க மகன் ஜெயிலுக்கு போயிருக்கிறான், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஹீரோட அப்பா சிரிக்கிறாரு, எது என் மகன் ஜெயிலுக்கு போயிருக்கிறானா அப்படின்ட்டு. பார்த்தா நம்ம ஹீரோ கையில் வச்சிருந்தார் இல்லையா கத்தி, அந்த கத்தியை எவன் கொடுத்தானோ அவனோட கழுத்தையே அறுத்து போடுறாருங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, அந்த ஃபார்மா கம்பெனி ஓனர் வேற யாரும் கிடையாது, அந்த ஜெயிலில் இருந்த ஹெட் கைதி தான். அவனோட பொருளையே வாங்கி அவனோட கழுத்துலயே ஒரு சொருகிடுறாருங்க. ஸோ ஹீரோ பிளான் பண்ணி தான் அந்த ஜெயிலுக்குள்ளேயே வந்திருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கைதிகளுக்கு இடையில நடந்த சண்டையில அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ பண்ண கொலைகளுக்கு போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. தன்யாக்கும் பாத்தீங்கன்னா அந்த உயரிய விருதும் கிடைக்குது. இத்தோட இந்த படமும் முடியுதுங்க. இருங்க ஹிட் பார்ட் 4க்கான லீடை இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஒரு லாரி பாத்தீங்கன்னா லோடோட இந்த ஊருக்குள்ள என்டர் ஆகுது. செக் போஸ்ட்ல போலீஸ்காரங்களாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லாரி டிரைவர் கிட்ட உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்க மண்ணுன்றாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ள போய் செக் பண்ணிட்டு, ஆஃபீஸர் அங்கதான் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த டிரைவர்
டிரைவரும் கிளீனரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த ஆஃபீஸரோடைய பேர் வீரப்பன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் வேற யாரும் கிடையாதுங்க, ஆக்டர் கார்த்திக். அடுத்த பார்ட்டில் இவர் தான் நடிக்க போகிறாரு போல, அதுவும் போலீஸ் கதாபாத்திரத்தில். ரத்னவேல் பாண்டியன் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.